குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை 26/3/2025 மார்ச் மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள், துவாதசி திதி. இன்னைக்கு வந்து மாலை 11:05. இன்னைக்கு ஃபுல்லாமே துவாதசி திதி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிட்ட நட்சத்திரம், தியாஜிதம், மரண யோகம் இருக்குது. மேல் சித்த யோகம் 44-21 நாளுக்கு மேலே மரண சித்த யோகம். திருப்பதி ஏழுமலையான் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல், திருவாரூர் தியாகராஜ புறப்பாடு, வைகுண்ட கல்லாபிரானுக்கு பாலாபிஷேகம், இத்தாலி சுதந்திர தினமும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யுகாதி பண்டிகை வருது. அந்த யுகாதி பண்டிகைக்காக திருப்பதி ஏழுமலையான் கோவிலை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு வரும் யுகாதி பண்டிகை? பங்குனி அமாவாசைக்கும் மறுநாள் தான் வரும். அது வந்து எப்பொழுதுமே யுகாதி பண்டிகை வந்து பங்குனி அமாவாசைக்கு மறாவது நாள் தான் வரும். எல்லாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றே நியூஸ் போட்டாங்க. அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி வந்து கோவில்களில் எல்லாம் வாக்கியப்படி தான் நடக்கும். எல்லா பூஜையுமே வாக்கியப்படி தான் நடக்கும். அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கெல்லாம் இந்த வருடம் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லை, 2026ஆம் தான் வருஷம்தான் இருக்குது. பின்னர் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கு நாம் வந்து இதுன்னு சொல்லலாம். இன்றைய சூரிய உதயம் வந்து 6:18. கண்ணே தெரியலைங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன். உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்கள் மனதை வலிமையாக்கும். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் 9:30 to 10:30, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11, மாலை 6:30 to 7:30. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 to 7:30. ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:30 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டிரமம் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் செலவு, மிதுனம் ஆதாயம், கடகம் சுகம், சிம்மம் பணிவு, கன்னி புகழ், துலாம் தாமதம், விருச்சிகம் லாபம், தனுசு அச்சம், மகரம் பகை, கும்பம் ஆதரவு, மீனம் வெற்றி. இன்றைக்கு வந்து யார் யாருக்கு நல்ல இதுன்னு பார்த்தோன்னாக்கா, துலாம், மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, மீனம், இவங்களுக்குத்தான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. மற்ற ராசிகள் வந்து கவனமாக இருங்கள். அது வந்து அதனால் இதை நீங்கள் பார்த்து சுதானமாக நீங்கள் இருந்துக்கோங்க. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? மார்ச் 29ஆம் தேதி நமக்கு திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி. ஆனால் வாக்கியப்படி கிடையாது, கோவில்களில் வாக்கியப்படி. நாளை மாத சிவராத்திரி பிரதோஷம், திரையோதசி மாலை வரைக்குமே இருக்குது நாளைக்கு. அதனால் மாத சிவராத்திரி பிரதோஷம். இன்றைக்கு வந்து ரம்ஜான் 25 நாள் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளை 26ஆம் நாள். அதனால் நாளைக்கு வந்து சிவ வழிபாடு, கோவிலுக்கு போங்க. வந்து வீட்டிலையே போய் தரிசனம் மட்டும் பார்த்து பண்ணிட்டு வாங்க. தயவு செய்து கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. ஒரு பெரிய கோவிலும் திருவண்ணாமலை, திருப்பதி கூட்டமாக இருக்கின்ற பொழுது கோவிலுக்கு செல்லாதீர்கள். அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போங்க. கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க. போகிறவங்க போங்க, அப்படி இல்லை. ஒரு இடத்துல எத்தனை பக்தர்களுக்கு நம்ம செய்வாங்க, அப்புறம் குறை சொல்லக்கூடாது அவங்கள. நாம் எவ்வளவு பேருக்கு அவர்கள் ஒரு பாத்ரூம் போகணும், தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு, அப்புறம் நமக்கு சுகாதாரக்கேடு வரும். அதனால் வந்து கூட்டம் இல்லாத பொழுது கோவிலுக்கு போங்க. நான் சொல்கிறது அதே தான்.
எப்பொழுதுமே எல்லாரும் இந்த விசேஷத்தில் போங்க, அந்த கூட்டம் இல்லாத போது கோவிலுக்கு செல்லுங்கள். திருவிடை மருதூர் போங்க, தீராத பிரச்சனையாக திருவிடை மருதூர் போங்க, வெற்றி நிச்சயம். ராமேஸ்வரம் போங்க, வெற்றி நிச்சயம். இதெல்லாம் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோவில். அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ராகுகேது பெயர்ச்சியினோட இது இருக்குது. அந்த ஒரு ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துலேயே அங்கெல்லாம் ராமர் வழிபட்ட தலம், ராமர் பாதமே இருக்குது. அதனால் அங்கே போங்க. இது அனுமார் வந்து அந்த பாறை மிதக்கிற ஒரு கல் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி போங்க, கூட்டம் இல்லாத பொழுது போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். நான் சாமியை வந்து சந்தோஷமாக தரிசனம் பண்ணணும். அங்கே போய் முடிஞ்சால் 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. ஏன்னா போக்குவரத்து செலவுக்கே நமக்கு காசு வேணும். ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் உணர்ந்து தான் நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ நமக்கு உடல் தூய்மையும் மனசு தூய்மையும் இருந்தால் போதும். அதை தான் நான் எப்பொழுதும் நம்மளை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அது நமக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி நிச்சயம். அப்படி இல்லைனாலும் கடவுள் வந்து அதற்கு உண்டான வேற ஒரு இதை வந்து நமக்கு கொடுப்பாரு. அந்த மனோநிலையை நமக்கு தந்துடுவார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வேற என்ன பார்க்கலான்னா, தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன் சிறிதளவு அது என்னமோ சொல்கிறாங்க, அது எனக்கு அதே தான் வருது. வில்வம் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு. அப்படி முடியலன்னா தரிசனம் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த வில்வ மரத்திற்கு வேப்பம் எந்த மரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்படியே நீர் ஊற்றி வாங்க. இந்த உலகத்திலேயே நாம் செய்த அத்தனை பாவமும் போய் அந்த மரம் வளர்வது போல் அப்படியே தளிர்விட்டு வரும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அது எப்படி வளர்ந்து பசுமையாக பூத்து செழித்து குலுங்குதோ அதே போல் நமது வாழ்க்கையும் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் டெய்லி ஏதோ ஒரு நைவேத்தியம் வைங்க, ஒன்றும் இது பண்ணாதீங்க, வெற்றி நிச்சயம். நான் வந்து அதே தான் சொல்கிறேன். நான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம வந்து ஒரு புதிய ஒரு சங்கல்பத்தை எடுத்து புது கணக்கு ஆரம்பித்து நம்ம ஒரு தீர்மானமாக நம்ம இது பண்ணோன்னாக்கா நிச்சயம் வெற்றி, வெற்றி நிச்சயம். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், இதை நான் நிறைய தடவைகள் சொல்லிட்டேன். ஒரு விருட்சத்தை வெட்டுகின்றோம், அதை விருட்சம் சாகின்ற பொழுது கடைசி வெட்டில் தான் விருட்சம் கீழே விழுது. ஆனால் கடைசி வெட்டில் தான் கீழே விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. அதை 100 வெட்டி சுற்றி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கடைசி வெட்டில் அது கீழே நமது முயற்சி தான். அதனால் நம்ம வந்து வெற்றி நிச்சயம். நம்மளால் முடிந்ததை செய்யுங்கள். கூட்டமாக இருக்கும்போது கோயிலுக்கு செல்லாதீர்கள். கூட்டம் இல்லாத பொழுது ஒவ்வொரு கோவிலுக்கும் செல்லுங்கள். உங்களால் முடிந்த பொழுது செல்லுங்கள். அந்த சமயபுரம் போங்க, ஸ்ரீரங்கம் போங்க. டைம் இருக்கும்போது சும்மா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வீட்டிலேயே, இங்கே போக முடியலையா வீட்டிலேயே நினச்சி கும்பிடுங்க. என்னடா இதேன்னு சொல்லுங்கள். இவது தான் நான் வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு இதை நான் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து காய்ச்சி நெஞ்சில் தடைவு வர நெஞ்சி சளி குறையும். ஒன்றும் இல்லை, வெற்றிலையை வந்து அப்படியே வாட்டி போட்டாலும் நெஞ்சு சளி குறையும். நான் விக்ஸ் இருந்தால் கொஞ்சமாக ஒரு துளி எடுத்து அப்படியே பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மூக்கு மேலே கொஞ்சம் தடவினாலும் அதனோட இது குறையும். ரொம்பலாம் தடவக்கூடாது, ஏன்னா அது ஹீட் ஆகிடும். இதையெல்லாம் செய்யுங்க. நான் இதுவே லேட் ஆகி போச்சு. அதுதான் நான் சொல்லுவேன், உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். நமக்கு வந்து இன்றைக்கு வந்து உடல் ஆரோக்கியம்தான் நமக்கு முக்கியம். பூண்டு வெங்காயம் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள உடலில் உள்ள கொழுப்புகள் குறையும். பூண்டு வெங்காயம் அவ்வளோ அதிகமாக நம்ம சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னாக்கா சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு இது. சரி, செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்பேன். நான் இன்னைக்கு வந்து புதன்கிழமை, துவாதசி திதி, 11ஆம் நாள். விஜயா ஏகாதசி முடிஞ்சிருது. ஜயா துவாதசி, நரசிம்ம துவாதசி, ஹரிவராசரம் காலை 9:10
15க்கு இன்றைக்கு ஜெயா துவாதசி, நரசிம்ம துவாதசி, ஹரிவராசம் 9 காலை 9:10. நாளைக்கு பிரதோஷம், மாத சிவராத்திரி, வாருணி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இன்றைக்கி என்ன பங்குனி 11ஆம் நாள் பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னு. பங்குனி 11ஆம் நாள். மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் மாந்தி, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. வக்ரம். சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள். அதனால் இன்றைய சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. நான் இதே மாதிரி 6 கிரக சேர்க்கைன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 6 கிரக சேர்க்கைங்கிறது மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிராமணர்கள், அது குரு சம்பந்த ஜலராசிகள், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதற்குண்டான நேரம் எனக்கு இல்லாததுனால நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதற்கு பிறகு நாம் சித்திரை 1 அந்த நாம் இது படிக்கலாம். என்னது, பஞ்சாங்கம் படிக்கலாம். நாம் புதுக்கணக்கு என்னைக்கு போடலாங்கிறதையும் நான் இது சொல்லியிருக்கேன். அன்றையிலிருந்து நமது வாழ்க்கை மாறும். அதே மாதிரி முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. தூரமாக போகாதீங்க, அருகில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. விளக்கெரியாத ஒரு வஸ்திரம் கூட இல்லாத எத்தனையோ சிவன் கோயில்,